7, 9 பயங்கரமான வளைவு. இந்த திம்பத்தினாலே லாஸுங்கண்ணா. நிறைய பேர் சூசைட் பண்ணிட்டாங்க. பஸ் கவுந்திருக்கு, 20 பேர் 25 பேருக்கு காயமாயிருக்கு, சேதமாயிருக்கு. டயத்துக்கு போலேன்னா விட மாட்டாங்க, அதனால டயத்துக்கு வரோம். சாமியை கும்பிட்டு நேரமே வந்தோம்னா சாமியை கும்பிட்டு போறது கரெக்டா இருக்கும். போனோம்னா இருட்டாயிருச்சுன்னா மேலே போனா இந்த சிறுத்தை புலி இது எல்லாம் வருதுன்னு சொல்லி விட மாட்டாங்க. அதனால நேரமே 6 மணிக்குள்ள போகணும் அப்படின்னு விடுறாங்க. இந்த பண்ணாரி ரோட்ல வந்து இப்போ ஒரு 2 வருஷமா தாங்க 6 to 6 விடுறாங்க. அதுபோல் ஒரு சில வண்டி பெரிய பெரிய வண்டிகள் எல்லாம் விடுறது இல்லைங்க. வனவிலங்கு பாதிக்கப்படுது, புலிகள் காப்பகம் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. ஆபத்துன்னு பாத்தீங்கன்னா நிறைய வளைவுகள் இருக்குது. ஏகப்பட்ட வளைவு 7, 9 பயங்கரமான வளைவு. அதெல்லாம் பார்த்து சுதாரணமா தான் போகணும். அதை கடந்து போறதுக்காக வேண்டி தான் 6 மணிக்கெல்லாம் நேரமே விட்டுறாங்க, வெளிச்சத்தோட விட்டுறாங்க. இருட்டாயிருச்சுன்னா போக முடியாது, வண்டிக்கு நிறைய வரதுனால போக முடியாதுன்னு சொல்லி வண்டிலாம் நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க 6 மணிக்கு மேல. சத்தியமங்கலம் பெரும்பாலும் ஒரு நிறைய சில ஓனர்கள்லாம் இந்த திம்பத்தினாலே லாஸுங்கண்ணா. பயங்கரமா லாஸ் ஆகி நிறைய பேர் பண்ணிட்டாங்க. ரொம்ப கடன் அதிகமாகி சிறுத்தை இந்த யானை இது எல்லாமே காட்டு எருமை நம்ம டைத்துக்குள்ள போகணும் அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க. அப்போ ஒரு வண்டி முன்னாடி போகும், ஒவ்வொரு வண்டி பின்னாடி வரும். அப்போ டச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, டக்குன்னு நிப்பாட்டிடுவாங்க. இப்போ 6 மணி ஆச்சுங்கண்ணா, இன்னொரு 1 நிமிஷம் தான் இருக்கு. 6 மணிக்குள்ள கரெக்டாக கேட்டை சாத்திடுவாங்க. அதனால நம்ம உடனடியே கிளம்புறோங்கண்ணா.